ஐயா சிவாய நம்மய்யா சொல்லுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க ஐயா. அதாவது நம்ம புனித நூலான ஸ்ரீமத் பகவத்கீதையில இருக்கு இல்லையா? சரி, பகவத்கீதை. அதுக்கு என்ன? பகவத்கீதையில வந்துட்டு எந்த ஸ்லோகத்திலயுமே கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தை ம் அப்படிங்கிறது வரல. சரி. நான் வந்து ஒரு ஈஸ்வரன் ஈஸ்வன் அப்படிங்கிற மாதிரி தான் கிருஷ்ணன் வந்து பேசுறாப்ல. சரி. அது எப்படியா? அதாவது அந்த நூலுடைய யாரு பரமாத்மா, யாரு அந்த இடத்துல? கிருஷ்ணனா இல்ல சிவனா? யாரு? இப்ப நீங்க கேக்குறது எனக்கு இது வந்து ரொம்ப நாளா டவுட் இருக்கு. இது எந்த இடத்துலயுமே அந்த கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தை வந்து வரலையே. என்ன காரணத்தினால? இது என்ன? இதோடைய சூழ்ச்சி என்ன? இதோடைய விளக்கம் தான் என்ன? இப்ப நீங்க சுருக்கமா கேக்குறது கீதையின் கடவுள் கிருஷ்ணனா சிவனான்னு கேக்குறீங்க, அவ்வளவுதானே? உங்களுக்கு சந்தேகம் தானே? ஆமா ஆமா ஐயா, ஆமா ஆமா ஆமா. கடவுள் ஒருத்தன் தாங்க, சிவன் ஒருத்தன் தாங்க கடவுள். சிவன் வேற கிருஷ்ணன் வேற கிடையாதுங்க. கீதையில் தெளிவா சொல்லுவாரு, ஈஸ்வர சர்வபூதானா விதை சோஜன் திசதி பிரமாயன் சர்வபூதானி யந்திராடானி மாயையாங்காரு. ஈஸ்வர சர்வபூதானம் விருதுனா என்ன? எல்லா சிவனாகிய நான், ஈஸ்வரனாகிய நான் எல்லா ஜீவராசிகளும் இதயத்தில் இருக்கிறேன். இருந்து என்ன பண்றாரு? அந்தந்த ஜீவராசிகள் செய்த பாவ கர்ம வினைக்கேற்றவாறு சுழல செய்து கொண்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு எனக்கும் பல பிறப்பு கடந்திருக்கலாம். உடல் புதிது, ஆத்மா பழசு. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த உடல்ல போன முற்பிறல என்ன பாவம் செஞ்சோமோ அந்த பாவத்துக்கு உண்டான கர்ம வினை இந்த உடல்ல இருந்து அந்த தீர்ப்பு கேக்குறது யாரு? சிவன் தான் கேக்குறேங்காரு. அதான் சொல்றாரு, நம்ம உன்னுடைய ஆதியும் அந்தமும் நடுவும் முடிவும் நானேங்காரு. நமக்கு ஆதி தொடக்கம், இந்த ஆத்மா எங்கிருந்து வந்தது, உடல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, நடுவுல வாழக்கூடிய வாழ்க்கை, இறப்புக்கு அப்புறம் மரணம், முடிவு எல்லாம் நான் தாங்காரு. காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்குவதில் நான் யமன்காரு. யமனும் அவன் தான், காலனும் அவன் தான், எல்லாம் சிவன் தான். யமனும் அவன் தான், சிவனும் அவன் தான். என்ன பொறுத்தவரை அதான் கீதையில் சொல்றான், தெளிவா சொல்றானே. அப்போ பகவான் வந்து ஏகம் ஒரு பரம்னு தான் சொல்றாரு. ஏகம் ஒரு பரம்னா ஏகம் என்றால் அனைத்தும், அனைத்தும் ஒரு பரமாத்மாவினால் உண்டானதுங்கிறார். சாமியே சொல்றாரு ஏகம் ஒரு பரமானது. ஏக தத்துவம் அப்படிங்கிறது முதல்ல சனாதன தர்மத்துலதான் வந்தது. அது நம்ம மதமா பிரிக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது உலகமே சொல்றாருல, சொல்றாரு ஏதாமாம் பிரபத்தி தாம்ஸ்தி பஜாமியும் மம அர்த்து மனதை மனுஷியா பாரத சர்வசம்பர். அதாவது இந்த உலகில் பல்வேறு மனிதர்களும் பல்வேறு விதங்களிலும் என்னையே வழிபடுகிறார்கள். பல்வேறு விதங்கள்ல வணங்குறான், மாத்தி மாத்தி வணங்குறான். நீ பேரை மாத்தி வச்சுக்கோ, உருவத்தை மாத்திக்கோ, எப்படியோ வழிபட்டு போ, ஆனா நான் தான் கடவுளுங்காரு. உலகத்துல கடவுள் யாருன்னா நான் தான். அதான் நம்ம மாணிக்கவாசகர் அழகா சொல்றாருல, சிவபுராணத்துல தெளிவா சொல்றாரு, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க போற்றி. சரியா? அப்ப ஏகன் அநேகன், ஏகன்னா ஒருத்தன், அந்த ஒருத்தன் அநேகனா இருக்கான். சரி, அதான் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவன் தான் எந்நாட்டவருக்கு. அப்ப கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன் சொல்லவே இல்லையே. கீதையில கடைசியா ஒரு வாரியில கிருஷ்ணாங்கிறாரு. அந்த கிருஷ்ணன் பகவான் சொல்லல, சஞ்சயன் சொல்றான். எத்தனை யோகேஸ்வரக கிருஷ்ணன் எத்தனை தாரதோ தனுர் தரக தத்திர திருவிஜய புதித்ரோ நீதிர் மதிரமாங்க. அதாவது எங்கு காண்டிவமீதி அர்ஜுனனும் யோகேஸ்வரனான, அங்க என்ன சொல்றான்? கிருஷ்ணன் சொல்லல, யோகேஸ்வரனான கிருஷ்ணனும் எங்க இருக்கிறார்களோ அங்கே ஐஸ்வர்யமும் நிலைத்த நீதியும் இருக்குங்காரு. அங்கேயும் அவன் கிருஷ்ணன் சொல்லல, சஞ்சயன் யோகேஸ்வரனான கிருஷ்ணன் தான். அப்போ கீதையின் கடவுள் கண்ணனா கிருஷ்ணனானா என்ன பொறுத்தவரையில ஒரே பரம்பொருள் தான், கடவுள் ஒருத்தன் தான், சிவன் தான், அனைத்தும் அவன் தான். சிவன் தான், அனைத்தும் அவன் தான். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. சாமி அதான் சொன்னாரு, அவரவர் நினைக்கின்ற நினைப்புக்கு தக்கதாக இருந்து விளையாடினேங்க. நீ எப்படி நினைக்கிறியோ அந்த ரூபத்துல நான் வரேன். நீ ராமனா நினைச்சு வழிபட்டா ராம, அனுமனா நினைச்சு வழிபட்டா அனும, பிள்ளையார நினைச்சா பிள்ளையாரு, எல்லாம் அந்த கிருஷ்ணனா நினைச்சு வழிபட்டா கிருஷ்ணன். அதான் கீதையில ஒரே சுலகத்துல சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, நாம பிரிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதனால அனைத்தும் அவன் தான். இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல 8 இயற்கை இருக்குது, பஞ்சபூதங்கள் 5, மனமறிவு அகங்காரம் 3, 8. அப்ப இந்த 8 என்னுடைய மண்ணென்றும் காற்றென்றும் நீரென்றும் மனம் நெருப்பு ஆகாயம் அறிவு அகங்காரம்னா 8ஆக பிரிந்தது என்னுடைய இயற்கைங்காரு. பகவானுடைய இயற்கை என்ன? 8. அப்ப கீதையில் சொல்லுவார், தபாமியகம் வருஷம் நிற்கிறாம் ஜாமிஸ் அமுதம் சைவம் சச்சாக முடிஞ்சாங்க. நானே சூரியனுடைய வடிவில் வெப்பமளிக்கிறேன், நானே மலையை பேச்சுகிறேன், நானே மலையை தடுத்து நிறுத்திக்கிறேன். எல்லாம் அவன் தான். சூரியன் நான் தான்ட்டாரு, சந்திரன் அவன் தான். அப்ப இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல என்ன இருக்கு? சந்திரன் சூரியன் இல்லாம ஏதாவது உற்பத்தி ஆகுமா பூமியில? ஆமா, அதுதான் கரெக்டா சொல்றாரு. அதாவது அத்தியாயம் 4 ஸ்லோகம் 11லயே சொல்றாரு, உலகத்தில் எந்த மனிதர்கள் என்ன எவ்விதம் வழிபடுகிறார்களோ நானும் அதற்கேற்ப அணுகிறேன். மனிதர்களும் பல்வேறு வடிவில் என்னைய வணங்குகிறார். முடிஞ்சு போச்சா? அப்புறம் என்ன, நீ எப்படி வணங்கலாம் நான் தானே சொல்லிட்டாருல. அப்புறம் என்ன,
ம் அப்போ சந்திரனும் நான் தான், சூரியனும் நான் தான். சாமி சொன்னாரு, சந்திரனும் நானானேன், சூரியனும் நானானேன், ஜோசியங்கள் சூத்திரங்கள் பல சாஸ்திரங்கள் நானானேன், என்னடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்றேன், வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வையகத்தில். வேதம் நான், சித்தாந்தம் நான், ஜோசியம் நான், சூத்திரம் நான், சந்திரன் நான், எல்லாம் நான் தான், சூரியன் தான். இப்ப இந்த உலகத்துல பிரபஞ்சம் இயற்கை அனைத்தும் பகவான் தான், எம்பெருமான் தான். அது சொல்றாங்க, என்னடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்றேன். ஒவ்வொரு மண்ணு துகள்லயும் சிவன் இருக்கான், ஒவ்வொரு துகள்லயும் இருக்கான். அதான் கீதையில சொன்னா, பிதாகமசி ஜெகதம் மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்திரம் ஓங்கார சுவாமி எஜிரேசனாரு. இந்த உலகிற்கு தந்தையும், இந்த உலகத்துக்கு அப்ப யாரு? சிவன். சிவன் அது சொல்றாரு, இந்த உலகிற்கு தந்தையும் தாயும் பாட்டனும் அறியத்தக்கவனும் புனிதமானவனும் ஓங்காரமும் சாம எஜுர் வேதங்களும் நானேன்ட்டான். எப்படி? அப்ப இந்த உலகத்துக்கு அப்ப யாரு? சிவன். யமனும் அவன் தான், சிவனும் அவன் தான். அதனால கீதையில நீங்க கடவுள் கிருஷ்ணன் நினைச்சீங்கன்னா கிருஷ்ணன், சிவன் நினைச்சீங்கன்னா சிவன். அதான் எம்பெருமா அழகா சொன்னாரு, நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்றே காரணம் எல்லாமாச்சு, கலியுகம் அழியலாச்சு, பூரண வேத நூலும் புராணமும் முன்னுள்ள ஆகமங்கள் எல்லாம் சாரமும் கெட்டு போச்சே, சதாசிவம் வைகுண்டமாச்சேன்னு சொல்லிட்டாரு சாமி. சதாசிவம் தான் வைகுண்டமா வந்தது கலியுகத்துல. அப்போ சதாசிவம் யாரு? ஈசன் தானே. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கொடுக்கலாம். அதாவது பகவதி கிட்ட சாமி வந்து சோதனை பண்ணுவாரு. அப்போ நான் வந்து என்ன பண்ணுவாரு, போய் நாராயணனா போய் நின்று பகவதி கிட்ட சொல்லுவாரு, நான் தான் சிவன் சொல்லி ஒரு விளையாட்டு காட்டுவாரு. அப்போ பகவதிக்கு அவருடைய அந்த இறைவனுடைய திருவிளையாடல தெய்வ மடவார்களாலேயே அறிய முடியல. ஏன்னா பகவதி சொல்றா, நான் இவர் வந்து நான் சிவன் சொல்லுவாரு, நாராயணனா போய் நிப்பாரு சாமி பகவதி முன்னாடி, கன்னி பகவதி. அப்போ கன்னி பகவதி கல்யாணம் முடிஞ்சாதானே கலியுகம் அழியும். அப்போ அவருக்கு அப்போ கலியுகம் நீ அழியணும், தர்மயுகம் வரணும்ல. அப்போ சாமி என்ன பண்ற, திருவிளையாடல் பண்றாரு, நாராயணனா போய் நிக்காரு அங்க. அப்போ போய் நாராயணனா போய் நின்னுட்டு பகவதி கிட்ட நான் தான் சிவன் அப்படிங்காரு. அப்போ அவ பகவதி சொல்றா, இவரை பார்த்து சிவன் சாமி பார்த்து சொல்றா, நான் என்ற ஈஸ்வரானால் நானிலம் பிறவார்கள்ல, கோணென்ற இடையன் சாமி கோபாலன் ஆனதாலே, தான் என்று உலகில் தோன்றி சடாச்சர ஆட்டுமாடி, நான் என்ற வேடம் ஒன்றும் நாரணன் நீயே என்றாள். எப்படி சொல்றா? நீ கல்ல, நீ அண்ணன், நீ கல்ல திருட, நீ ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு ரூபம் எடுக்கிற மாயக்கண்ண, நீ நாராயணன், நீ சிவன் கிடையாது, ஓடி போயிருங்கிறா. அப்போ எப்படி சொல்றா? அததான் சொல்ல பாருங்க. நான் எதுனா அப்போ சாமி சொல்றாரு, நாரணன் நீதான் என்று நவின்றதும் சரிதான் பெண்ணே, காரண யுகத்துக்கெல்லாம் கருவூதி தோங்குமாதி, நாரணன் ஈசன் அல்லால் நடப்பு வேறு ஆறு சொல்லு, வாரண குயில் போல் மயில் போல் உரைத்தார் ஐயாங்கிற வருது, அகில வாசகம் வருது. அப்போ சாமி எப்படி சொல்றாரா, நீ நாரணன் நான் தான் சொல்றது சரிதான் பெண்ணே, நாரணன் ஈசன் அல்லால் நடப்பு வேறு ஆறு சொல்லுங்காரு. காரண யுகத்துக்கெல்லாம் கருவூதி தோங்குமாதி, நாரணன் ஈசன் அல்லால் நடப்பு வேறு ஆறு சொல்லு. நாரணனும் சிவனும் ஒண்ணுதான், அது உனக்கு தெரியாதாங்காரு. அப்ப பகவதிக்கே தெரியல. சாதாரண மனிதர்கள் நீங்களும் நானே எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பகவதியே சொல்றா, நீ நாராயணன், நீ கல்ல, நீ வந்து என்ன மாயையில நீ என்ன மயக்கிறதுக்கு நீ இந்த வேலை பண்ற, ஓடி போயிருங்கிறா. அப்போ சாமி சொல்றாரு, நாரணன் நீதான் என்று நவின்றதும் சரிதான் பெண்ணே, காரண யுகத்துக்கெல்லாம் கருவூதி தோங்குமாதி. தொடக்கம் யாரு? நாரணன் ஈசன் அல்லால் நடப்பேர் சொல்ல. அப்ப நாராயணன் ஈசனும் ஒண்ணுதாங்க சாமியே சொல்றாரு. அப்போ கீதையில கடவுள் நீங்க கிருஷ்ணன் ஏத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணன், சிவன் ஏத்துக்கிட்ட சிவன். இதுல ஏன் குழப்பம், இந்த சந்தேகம் ஏன் உங்களுக்கு வருது? இல்ல, எந்த இடத்துலயுமே வந்து கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தை வந்து வரலையே, எந்த ஸ்லோகத்திலயுமே வராதுங்க. ஏன்னா சிவன் ஒருத்தன் தாங்க பரம்பொருள், அவன் தான் கண்ணனா வந்தது. அதனால நீங்க கண்ணன் வேற சிவன் வேற கிடையாது, ரெண்டு பேரும் சிவன் ஈஸ்வரன் தான். இது எல்லா இடத்துலயும் நீங்க எத்தனை சுலகம் பரட்டுங்க, நிறைய இடங்கள் ஈஸ்வரன் தான் சொல்லியிருப்பாரு. ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான் சொல்லுவாரு ஒழிய எதுலயுமே அவர் வந்து தன்னை கிருஷ்ணன் அடையாளப்படுத்தல. சாமி வந்து வந்தது பரம்பொருளுங்க, ஈஸ்வரங்க. அதனால அவர் மாய நம்ம அறிய முடியாது. நீங்க ஆராய்ச்சி பண்ணாதீங்க. கீதையில என்ன சொல்றாரு, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம்துவா சர்வ பாபைபியம் மோசிசியாம சுசகங்காரு. நீ ஒண்ணும் பண்ணா, நீ ஆராய்ச்சி பண்ணாத, நீ செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்து விட்டு சர்வ வல்லமை பொருந்திய எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனான என் ஒருவனையே சரணடைவாயாக, நான் உன்னை பாவங்கள் அனைத்தில் இருந்து விடுவிப்பேன், வருந்தாதேங்காரு சாமி.
பரமேஸ்வரங்கார் அந்த இடத்துல ஏன் அவர் தன்னை கண்ணன்னு சொல்லல? வந்தது சிவங்க. இதுல கடைசி கூட என்ன சொல்றாரு, நீ ஒண்ணும் பண்ணாடாப்பா, உனக்கு இருக்க கடமை எல்லாம் என்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு என்ன சரணடைஞ்சிரு, நீ செஞ்ச பாவம் அத்தனை மன்னிச்சு உனக்கு நான் மோட்ச வாசல திறந்து விட்டுறேன், நீ பிரவா நிலைங்கிற முக்தி வீட தந்து உனக்கு இன்பம் துன்பம்லாம் மரணமில்லா பெருவாழ்வு தரேங்காரு. இதுக்குதான் இந்த மனித பிறவி நம்ம எடுத்திருக்கோம். இதை தேடுங்க. உலகத்துல இந்த ஒண்ணுதாங்க, நம்ம எப்போதுமே மனித பிறவி கிடைக்காது. கிடைச்ச வாய்ப்பு அரிது, பெரிய பொக்கிஷம் இந்த மனித பிறவி. இப்ப இந்த பிறவில நம்ம கடையறனாதான் முக்தி அடைய முடியும். இதை விட்டுட்டு மனம் போல போன வாக்குல வாழ்ந்தன்னு வைங்க, பல ஜென்மம் புழு விலங்கு பறவையா எடுக்க வேண்டியிருக்கும். கீதல் சொல்றாருல, ரஜசி பிள்ளையும் கத்வா கர்ம சங்கி ஜாயுதே ததா பிள்ளைங்க தமசி மூடையோனிசி ஜாயுதன்ட்டாரு. மாட்டிக்காங்க. ஏன்னா மனித பிறவி வாய்ப்பு இந்த பிறகுதான் இறைவனை தேடி அவன் பாதத்தை அடைய முடியும். அவன் பாதத்தை அடையலன்னு வைங்க, பறந்து பறந்து சாக வேண்டியிருக்கும். ஒரு பிறப்புல இந்த மரணங்கிறது எவ்வளவு வலி நினைச்சு பாருங்க. மரணங்கிறான், இந்த உடல்ல இருந்து உயிர் விரும்புது எவ்வளவு வேதனை ஆக்கி நம்ம அடைய வேண்டியிருக்கும். அப்ப இந்த ஆத்மா பல ஜென்மம் பல கோடி பிறவி இழிப்பிரி, அதாவது புழு விலங்கு பறவைன்னு பல லட்சம் பிறவி கிடைக்குங்கிறாரு. இறைவன் அடையாத வரையிலும் உனக்கு பல லட்சம் பிறவி நான் அனுப்புவேங்காரு. மூட யோனிசு ஜாயதே. புரிஞ்சுக்கோங்க. அதனால நீ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதான் சாமி சொன்னாரு, தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்தினும் இசைமே சொன்னோம், கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருற்றோர் தொலைத்தனர் பிறவிதானேட்டாரு. ஏன்டா நீ உனக்கு பகவத்கீதை படிக்கினார் இல்லையா, விட்டுறா, காதுல கேளுடாங்க. என்னோட திருவாசகத்தை நீ காதுல கேளு, ஒரு நேரம் கேளு, தினம் ஒரு நேரம். உனக்கு படிக்க நேரம் விட்டுரு, காதுல கேட்டாலே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உனக்கு முக்தி கிடைச்சிரும் சாமி. உனக்கு அதுவும் முடியலையா, இப்ப இவர் சொல்ற பத்திரகிரியார் சொல்றாரு, 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதி எக்காலம் அவ வேடம் பூண்டு இங்கு அலைந்து தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலங்காரு. ஏன்னா உனக்கு அது கூட முடியல, விட்டுரு. சிவசிவான் 3 கோடு நெத்தில பட்டையை போட்டுக்க. இந்த சிவவேடம் 3 உனக்கு 800 யுகம் ஊசி முனையில தவம் இருந்தாலும் கிடைக்காத ஒரு சிவலோக பதவி உனக்கு 3 கோடு ஒருத்தர் திருநீர் போட்டத்துல கிடைக்குங்காரு. மீதி எல்லாம் மினுக்கிறதெல்லாம் அவ வேடங்கிறாரு. அதுக்கே நான் விளக்கம் கொடுக்கணும். அவ வேடம் பூண்டு இங்க அலைந்து தெரியாமல் இருக்காரு. 100 ரூபாய்க்கு சட்டை வாங்கணும்னு வைங்களேன், ஒரு 200 ரூபாய்க்கு ஜீன்ஸ் போட்டு வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குறானா நம்ம கண்ணுல படும்படி நம்ம என்ன பண்றோம், அங்கேயும் நடக்கிறோம். பாத்துட்டானா புது சட்டை வாங்கியிருக்கோம், புதுசா கண்ணாடி போட்டுக்கோம், யாராவது பாக்குறாங்களா, நம்ம என்ன இப்படிதான் போகுது. கீதல் சொல்றாரு, தற்பெருமை மோகம் அகன்றவர்கள் பற்றி என்ற குறைபாட்டை வென்றவர்கள் பரமாத்ம சொரூபத்தில் நிலை பெற்றவர்கள் ஆசைகளை முழுமையாக அழித்துக் கொண்டவர்கள் ஆகிய ஞானிகள் அந்த அழிவற்ற பரமபதத்தை அடைகிறார்கள். பரமபதம் யார் போக முடியும்? தற்பெருமை விட்டுறணும், மோகம் விட்டுறணும், ஆசைகளை முழுமையா அழிச்சுக்கணும். நீதான் பரமபதத்தை அடைய முடியும். சும்மா அப்புறம் வெளித்தோட்டத்துல உத்தராத்தையும் பூணுலையும் போட்டுக்கிட்டு அப்படியே நெத்தி நிறைய பட்டை விபூதி எல்லாம் அடிச்சுட்டு உட்கார்ந்து உன் மனசுக்குள்ள தீய எண்ணங்கள் நினைச்சிட்டு இருந்தேன்னு வை, நரகம் தான் போவ. எப்படி அதுக்கும் கீதையில சொல்றாரு சாமி. எப்படி? அதனால நீங்க இதான் விளக்கம், புரிஞ்சுக்கோங்க. கீதை நீங்க முழு கீதையும் கரைச்சு குடிச்சீங்கன்னாலும் கடைசியில ஒண்ணுதான் சொல்றாரு பகவான், உலக பற்றுடையும் துன்பம் அடைந்தவன்ட்டாரு. இந்த உலகத்துல எது எதெல்லாம் ஆசைப்படுறியோ அது எல்லாம் துன்பம். அதுக்கு பின்னாடி ஒரு துன்பம் மறைஞ்சிருக்கு, உனக்கு பார்க்கும்போது இன்பமா தெரியும். அதை நீ அடைஞ்சதுக்கு அப்புறம் நீ மிகப்பெரிய துன்பத்தை அடைவாங்காரு. தப்பிச்சுக்கோங்க. நம சிவாய. திருச்சிட்டம்பலம். நன்றியா, நன்றி நன்றி நன்றி.